The harvest is good this year, isn't it? Yes, very good. We have worked hard for this. வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது நூக்கல் பட்டாணி குருமா, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்றேன்னு பாருங்க. இது 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை கலந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கந்தோம், நம்ம இப்போ காய் போட்டுக்கலாம். காயை சேர்த்து வதக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன், ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன். இப்போ நம்ம அரைச்ச விழுது இது நான் எல்லாத்தையும் ஒன்னா போட்டுதான் இப்போ கேஸுக்காகவும் ஈஸியா சொல்லி தரத்துக்காகவும் தான் நான் தண்ணிதான் வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கேஸ் செலவாகும். இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா, பட்டை, சோம்பு வச்சு அரைச்சிருக்கேன். தேங்காய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பட்டை, சோம்பு இந்த போட்டு பச்சை மிளகா நான் ஒன்னே தான் வச்சு அரைச்சிருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா ஒரு 2 பச்சை மிளகா கூட வச்சுக்கலாம், இல்லை அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி தூள் போட்டுக்கோங்க. நான் செய்கிற சமையல்லாம் பேச்சுலர்ஸு, பிகினர்ஸ் எல்லாம் கூட நல்லா ஈஸியாக செய்யலாம் இந்த காலகட்டத்துக்கு. மிக்ஸி அரைச்சி தண்ணி ஊற்றி வச்சு இப்போ கிளறிக்கலாம். இது நல்லா ஹைல வச்சு கொதி வந்ததும் மூடிட்டு மீடியம் ஹைல வச்சு அவங்க குக்கருக்கு எவ்வளோ சவுண்ட் வந்தால் வேகமோ காய் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கொதி வரட்டும், இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், காயெல்லாம் வேகணும். இப்போ நீங்க உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு குருமா சூப்பரா இருக்கும். நல்லா பட்டை லவங்கெல்லாம் தாளிக்கிறவங்க தாளிச்சுக்கோங்க. கொதி வரட்டும். கொதி நான் குக்கரை மூடி வெயிட் போட்டு இப்போ நான் ஹைலியே தான் வச்சிருக்கேன். இது ஹைலியே வச்சு நான் சவுண்ட் வர வச்சுருவேன். அவங்கவுங்க குக்கருக்கு எப்படியோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மீடியம் ஹைல வச்சா கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நான் ஹைல வச்சிருக்கேன்.
ஹையில் வச்சு இது பண்ணலாம், இல்லை மீடியம் ஹையில் வச்சோம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அது 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு. வெண்டைக்காய் வெங்காயம் போட்டு வச்சு வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காயை கொஞ்சம் வதக்கிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமா தனியா, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, தனியாத்தூள் 1 டீஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கு. இப்போ நல்லா வெண்டைக்காயை வதக்கிடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுட்டோம்னா வெண்டைக்காய் வெந்துடும். இப்போ நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை சிம்ல வச்சிடலாம். அது நல்லா சிவந்து வந்துடும். அப்புறம் காட்டுறோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. காயெல்லாம் வெந்து இப்போதான் கொத்தமல்லி போட்டேன் நான். காயெல்லாம் சூப்பராக வெந்து மூக்கல் பட்டாணி குருமா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும் குருமா. இன்னைக்கு சாப்பாடு பார்த்தாவாங்க. சாதம் ரைஸ் குக்கர் ரெடியாக இருக்கு. சுட சுட குருமா, மூக்கல் பட்டாணி குருமா. இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம், தயிர், சுடு ரசம், தயிர், ஊறுகாய். இதுதான் இந்திய சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.